காலையில் எந்திரிச்சதுமே சட்டுப்புட்டுன்னு வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் செடிக்கிட்ட வந்துட்டேங்க. செடிக்கிட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி, 1 வீக் இருக்காது, ஒரு 3 வீக்ஸ் இருக்குங்க. இந்த பாட்டிலில் வந்துட்டு இந்த செடியை போட்டு வச்சிருந்த மணி பிளானட்டு அது பார்த்தீங்கன்னா நல்லா கருகி போச்சு. அந்த ஒரு செடி மட்டும் நல்லா கருகிருச்சு. என்ன ரீசன்னே தெரியல. அப்புறம் செடிங்களுக்கெல்லாம் நிறைய தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். எதனாலயா இருக்கும்னு சொல்லிட்டு சுத்தமாக கணிக்க முடியல. மற்ற செடிங்கள்லாம் நல்லா தான் இருக்குங்க. அப்புறம் பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த பேஷன் ஃப்ரூட்டோட குப்பை வந்து விழுந்துருந்துச்சு. இலை வந்து காஞ்சு கீழே விழுந்துருந்தது. நம்ம பின்னாடி பக்கம் போகணுன்னாலே கொஞ்சம் பயமாக இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சு. கதவுக்கு பின்னாடி போய் பார்க்குறேன், இந்த 8 கால் பூச்சிங்க வந்துட்டு ஃபுல்லாக வீடு கட்டி வச்சுருக்குறாங்க. நம்ம இருக்கிறக்க வீட்டைக்காடு, நீ உங்களுக்கு வேறு வீடு விடணுமா, வாடகை கொடுத்துருங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு அப்புறம் அந்த இடத்த ஃபுல்லாக வந்து சுத்தப்படுத்தி விட்டுட்டேன். இந்த கொடி நான் கூட்டுற நேரம்னு பார்த்து சதி பண்ணிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதையும் தூக்கி மேலே போட்டு விட்டுட்டாங்க. ஒரு வழியாக பின்னாடி கூட்டியாச்சு. நம்ம வந்து ரூமை தான் க்ளீன் பண்ணணும். ரூமில் வந்துட்டு பாப்பா வந்துட்டு விளையாண்டு போட்ட திங்ஸ் தாங்க அதிகமாக கிடக்குது. நாங்கள் வந்துட்டு அதிகமாக குப்பை போட மாட்டோம், பாப்பாவோடது மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அப்போ அதை வந்து அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, அவங்களும் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் விளையாட போயிட்டாங்க. நம்ம அந்த கேப்பில் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன். எப்போவுமே நான் இந்தளவுக்கு சுறுசுறுப்பாக வேலை பார்க்க மாட்டேன். இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சுட்டிப்பாக வேலை பார்த்துட்ருக்கேன். என்னன்னு எனக்கே தெரியல. உள்ளே ஏதாவது மாற்றங்கள் நடந்துருச்சான்னு தெரியல. நானே எனக்கே கேள்வி கேட்டுட்டு ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருந்தேன். சரி பரவாயில்ல, ஆகிறது ஆகட்டும் அப்படின்னுட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போர்வை மடிக்கிற வேலை இருக்குது பார்த்திங்களா, இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமான வேலை. நீங்கள் பார்க்குறக்கு தான் அது வந்து ரொம்ப சின்னதாக தெரியும், ஆனால் அது சரியான வெயிட்டுங்க. தூக்கி போடுறதுக்குள்ளே போதும் ஆயிரம். எனக்கு மூச்சே வாங்கிடுச்சு, அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. அப்புறம் பிரதா போடுறது நம்மளது மடிச்சிட்டோம், பிரதா போடுறது மடிக்கலைன்னா அவன் சண்டைக்கு வந்துடுவான்ட்டு அவனோடது ஒரு சைடில் மடித்து போட்டேன். அப்புறம் நீ என்ன பண்ணுறது, வீட்டை தான் கூட்டணும் அப்படின்ட்டு இது முடிவு பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனை வந்துட்டு வெளிக்காற்று வந்துட்டு உள்ளே வரட்டும் அப்படின்னுட்டு சுற்றி அந்த கம்பியில் சுற்றிட்டேன். இந்த ஒரு சைடில் வந்துட்டு நம்மளால் தள்ள முடியாதுங்க, ஏன்னா இந்த பிரதாப் கீழே தொங்குதுன்ட்டு மேலே அது தூக்கி ஒன்று ஆணி அடித்து விட்டுட்டான். இனி அதை துவைக்கிறக்கு எடுக்கும்போது அதை மறுபடியும் கழட்டிகிட்டு இருக்கணும். சொன்னால் எங்கே கேட்குறாங்க, நம்ம பேச்செல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதே விட்டுட்டேன். நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி, வேலை பார்க்குறதுனா தான் முடியாது. அப்புறம் இந்த மேட்டையும் கீழே போடுறதை எடுத்து உதறி அதையும் கூட்டிடலான்ட்டு இது பண்ணிகிட்ருக்குறேங்க. கூட்டுறது என்னமோ கூட்டிட்டேன். இந்த மேட்டை விரிக்கும் போது பார்த்திங்கன்னா நான் ஒரு பக்கம் போட்டேன், அது ஒரு பக்கம் போச்சு. சரி எப்படியோ கஷ்டப்பட்டு அதையும் போட்டாச்சு. என்னடா எல்லாமே கஷ்டம்னுட்டு இருக்கிறேன். ஆமாங்க, வேலை பார்த்தா தான் நம்மளுக்கு வந்துட்டு அதெல்லாம் வந்து ஈஸியாக தெரியும். இன்றைக்கி ஏதோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எனர்ஜியாக இருந்ததுனால எல்லா வேலையும் பார்த்து விட்டுட்டேன். ஃபைனலாக என்னோடய ரூம் வந்து இப்படி தான் இருந்துச்சு. பிரதாப் பார்த்தா